வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் குணம் துஷந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மாணவர்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க சீனா முன்வந்துள்ளது. தரம் குறைந்த பெட்ரோல் பாவனையால் சேதமடைந்த 100 வாகன உரிமையாளர்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட்டுள்ளது. நீண்ட போக்குவரத்து சேவையில் ஈடுபடுவதற்காக 400 பஸ்களை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை போக்குவரத்து சபை நடவடிக்கை. தமிழகத்தில் உள்ள 125 நகராட்சியில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 20 இடங்களிலும், திராவிட முன்னேற்றக் கழகம் 10 இடங்களிலும் முன்னிலை. லிபியா அதிபர் மும்மர் கடாபி சுட்டுக் கொல்லப்பட்டதை அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் வரவேற்றுள்ளன. சிறிய இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும்.